I would say there is a tailwind of protein awareness. இப்போ ப்ரோட்டீன் பார்ஸோ ப்ரோட்டீன் பவுடரோ இவ்வளோ நல்லா விற்கிறதுக்கு வந்து அந்த கம்பெனிஸ் பண்ண பிராண்டிங் காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை. there is a tailwind. ஓகே. டாக்டர் பால், டாக்டர் சந்தோஷ் மாதிரி இந்தியாவில் 1000 பேர் ப்ரோட்டீனை பற்றி பேசினாங்க. அவங்கெல்லாம் ப்ரோட்டீன் கம்பெனி காசு கொடுத்தா பேசினாங்க. they did it in their own interest to create awareness about protein, which is a free advertisement that you got. And suddenly there is a tailwind that is talking about protein. எத்தனை பேருக்கு ப்ரோட்டீனை பற்றி அவேர்னஸ் இருந்துச்சு? இன்றைக்கி வந்து ப்ரோட்டீனை பற்றி அட்லீஸ்ட் இந்த Tier 1 சிட்டிஸில் அவேர்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல. என்ன ஆகுது, ப்ரோட்டீன் வாங்குறவன் ப்ரோட்டீனை பற்றி போடுறான், இந்த மாதிரி டாக்டர்ஸும் ப்ரோட்டீன் பற்றி வீடியோ போடுறாங்க. ஸோ நீங்கள் கன்சியூம் பண்ணுற கண்டென்ட் வந்து ஒரு 10-20 பீஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து இப்போ உங்களுக்கு ப்ரோட்டீனை பற்றி வருதுன்னா, FFR is now thinking that instead of buying a regular product, you don't have a 20-30% or 50% price elasticity problem. Like you are okay to pay a premium. You have that affordability. Now, what you are thinking, might as well buy a protein. Might as well buy this high protein thing. So you are already switching into that. And that education was not sponsored by a Super U or a Whole Truth or a Yoga Bar. That education was a tailwind that they got. Because of which they are enjoying that ride. UPI ஓட டெய்ல்விண்ட் என்ன? டிமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷன் நடந்தால் என்ன ஆகுது, வெப்சைட் பேமெண்ட்லேருந்து எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரிக்கு குறைஞ்சு டிஜிட்டல் அடாப்ஷன் நடக்குது, யூபிஐ அடாப்ஷன் நடக்குது. நீங்கள் சடனாக பணம் கையிலேருந்து எடுத்து செலவு பண்ண தேவையில்லை, ஸ்கேன் பண்ணால் போதுங்கினீங்கன்னா அந்த டெய்ல்விண்ட் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்க்கு அந்த டிஃப்ரெண்ட் டெய்ல்விண்ட்ஸ் கிடைக்கும். குவிக் காமர்ஸில் இன்றைக்கி ஒரு டெய்ல்விண்ட் இருக்குது. ஸ்நாக்கிங், பெவரேஜஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி லார்ஜ் கேட்டகரிஸ் ஆன் குவிக் காமர்ஸ். ஏன்னா குவிக் காமர்ஸை ப்ரிடாமினெட்லி பீப்புள் டோன்ட் யூஸ் இட் டு ஆர் ரேதர் நாட் yet. they are not starting to use it to stock up. லைக் என் மாதம் கிராசரி இருக்குது, நான் டிமார்ட் போனால் குவிக் காமர்ஸ் போனேன்னா டிமார்ட் தான் போயிட்டு இருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா அங்கே சீப்பராக இருக்குது, பல்க் பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது, நான் போய் வாங்கிட்டு வரேன். பட் ஆனால் அவசர தேவைக்கு எங்கே ஆர்டர் பண்ணுறாங்க? குவிக் காமர்ஸில் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்நாக்ஸுங்கிறது அவசர தேவையா? ஸ்நாக்ஸ் ஆக்சுவலாக அவசர தேவை. ஏன்னா என் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, யாராவது வராங்க, ஸ்நாக்ஸ் இல்லைங்கும் போது நான் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிறேன். ஒரு சாட்டர்டே ஈவினிங் நான் பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறாங்க போது ஸ்நாக்ஸ் பெவரேஜஸ் எங்கே ஆர்டர் பண்ணுவேன்? நான் கடைக்கு போய் வாங்கினா குவிக் காமர்ஸில் வாங்கினா அன்னைக்கு டிமார்ட் இஸ் நாட் யர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், குவிக் காமர்ஸ் இஸ் யர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். Which is why snacks is becoming a very large category in quick commerce. Okay. And brands are riding the tailwind by creating right products and making them available on quick commerce, because of which sale is happening. Otherwise, it will be very tough for those brands to create a brand on a D2C website the snacks vikkiradho, retail kadile snacks vikkiradho kashtam. Quick commerce snacks vikkiradhu easy. Okay. இதே ஒரு differentiated product இல்ல, commoditized product ஒன்று இருக்குன்னா quick commerce விற்கிறது ரொம்ப கஷ்டம். எதுக்கும் ப்ராடக்ட் வாங்கணும்? ஓகே, அதுக்கு தான் டிமார்ட் இருக்குல்ல. நான் ஆட்டா விற்கிறேன்னா டிமார்ட்டில் போய் நான் ஆட்டா வாங்கிக்குவேன். 1 கிலோ பேக்கெட் இங்கே வாங்கினா இருக்கும், 5 கிலோ பேக்கெட் நான் குவிக் காமர்ஸில் வாங்கணும், எனக்கு டிமார்ட்டில் சீப்பராக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஹவ் டிஃப்ரெண்ட் tailwinds that are helping them or not helping them. Both is happening. Protein is a tailwind. Everyone else is doing your job to help you grow. And that is why a lot of companies வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ண ஆசைப்படுறது அந்த அவேர்னஸில் தான். இன்றைக்கி சடனாக எல்லா பேக்கெட்லேயும் ப்ரோட்டீன் வருது. சிப்ஸில் இருக்குது, ஐஸ்கிரீமில் இருக்குது, எதில் ப்ரோட்டீனை போடணுன்னே இல்லாமல் எல்லாத்துலேயும் ப்ரோட்டீனை போடுறாங்க. எங்ககிட்டயே வந்து நீங்கள் எதாவது ப்ரோட்டீன் பேஸ்ட் ப்ராடக்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க குவிக் காமர்ஸு. மசாலா என்னத்துங்க ப்ரோட்டீன்? மசாலாவில் ப்ரோட்டீன் கலந்து தான் கொடுக்க முடியும். மசாலாவே ப்ரோட்டீன் சாப்பிட்றதுக்கு தான். நீ சிக்கனில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ப்ரோட்டீன் வந்துடுது, ஆர் பன்னீரில் போட்டு சாப்பிடுங்க, டோஃபில் போட்டு சாப்பிடுங்க, நாங்களே ப்ரோட்டீன் ஏன் தரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நாங்கள் கேட்போம். பட் தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். லைக் இஃப் தெர் இஸ் அ டெய்ல்விண்ட், ரைட் இட். யூஆர் இன் அ குட் பிளேஸ், யூஆர் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம்னு சொல்லுவாங்களே, அது வந்து தி சார்ட் ஆஃப் டெய்ல்விண்ட்ஸ். டெய்ல்விண்ட்ஸ்ல புது பிசினஸ் கிரியேட் ஆகுமா இல்லை எக்ஸிஸ்டிங் பிசினஸ்மே டெய்ல்விண்ட்ல ரெண்டுமே நடக்கும். ரெண்டுமே. இன்னைக்கு ஸ்நாக்கிங் இருக்குல்லங்க, look at the amount of snacking options. Like Sweet Karam Coffee was a good brand that existed much before the quick commerce wave also. But with the quick commerce, they were able to scale faster than what they would have scaled. Now, they're also scaling in other channels. I'm not saying that quick commerce is present, but quick commerce probably helped them scale faster and reach more audience. இங்க சென்னையில இருந்துட்டு they're able to sell it to a person in Gurgaon, the South Indian snacks போது look at the reach that the quick commerce also gives you. இது நீங்க வெப்சைட்ல ஆர்டர் போட்டு அனுப்பணும்னா like 3-4 days ஆகும். But if someone in Delhi wants to buy a chips and they want to do it, Beyond Snacks இருக்கு, Sweet Karam Coffee இருக்கு, VS Money இருக்கு, 3-4 ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு சவுத் இந்தியன் பிராண்டுக்கு. So they have it accessible. That accessibility happened because of quick commerce, and because of it they're also growing faster. Similar to a lot of other brands, bread, eggs, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி, ஐஸ்கிரீம்ஸ்ல இருந்து நிறைய கேட்டகரிஸ் are doing well on quick commerce. Okay. Because of which the brands are being built also.
These sort of brands are able to scale faster also. There are new brands. இப்போ இந்த ஹெல்த்தியர் ஸ்நாக்ஸுங்கிற கேட்டகரியே குவிக் காமர்ஸ்னால பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஹெல்தி ஸ்நாக்ஸை கொண்டு போய் நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட்டில் வைக்க முடியும்? நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஸ்நாக்ஸ் செக்ஷன் போகிறீங்க, வாட் யூ வில் பை த நார்மல் ஸ்டஃப். சேம் Go Zero எடுத்துக்கலாம். யூ மைட் ஹவ் சீன் போஸ்ட் லாட் ஆஃப் கண்டென்ட்டில். Go Zero எந்த ஐஸ்கிரீம் ஃப்ரீசரில் Go Zeroன்னு ஒன்று லான்ச் பண்ணி கொண்டு போய் நீங்கள் வச்சிருக்க முடியும்? அப்படியே டம்ப் பண்ணி கிடக்கும். நீங்கள் எடுத்து இதெல்லாம் பார்த்து வாங்குவீங்க. ஐஸ்கிரீம் ஃப்ரீசரில் என்ன இப்படி திறந்து பார்ப்பீங்க, மேலே என்ன இருக்கோ வாங்கிக்குவீங்க, கரெக்டாக? பட் குவிக் காமர்ஸ் இருக்குன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த ஐஸ்கிரீம் டிஸ்கவரி கிடச்சிது. லோ கேலரி ஐஸ்கிரீம், நோ சுகர் ஐஸ்கிரீம்ங்கிற ஒரு பொசிஷனிங் பிளேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால இந்தியா ஃபுல்லாக விற்க முடிஞ்சிச்சு. குவிக் காமர்ஸ்னால தான் இந்த பிராண்ட் வந்துச்சா? இல்ல அதுக்கு முன்னாடி இருக்குதா? They wanted to build this brand, but quick commerce accelerated their growth. Yeah, understood. See, all of these are great founders. They would have somehow figured out a way to scale. But quick commerce probably was a right bet that they took, which helped them scale faster. That's how I put it. That's a tailwind. Like, there's awareness about sugar, which is why you're saying no sugar ice cream is better for you. This sugar awareness was not that 10 years back. When you were a child, when I was a child, who cared about sugar? We were all given Boost, Horlicks, Milo. All of it contained 50% sugar. That any of our mothers think, ஐயோ என் குழந்தைக்கு என்ன பூஸ்ட் கொடுக்குறேன், எங்கள் அம்மாலாம் ஸ்பூனில் ஹார்லிக்ஸ் எடுத்து சாப்பிட்னா சாப்பிட விட்டுருவாங்க. அவங்க குறை சொன்னது இல்லையே. இன்றைக்கி நம்ம குறை சொல்கிறோம்ல. என் பிள்ளைக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்குறேன்னு யோசிக்க வச்சுட்டாங்கல்ல, என் பிள்ளைக்கு பூஸ்ட் கொடுக்குறானே யோசிக்கிறேன்ல. ஸோ தட் இஸ் தி அவேர்னஸ் தட் இஸ் பீயிங் பில்ட். தட்ஸ் அ டெய்ல்விண்ட். அமேசிங். இந்த டெய்ல்விண்ட் கான்செப்ட் வந்து நான் யோசிக்கவே இல்லை. பட் இதர் ஒரு பிஸ்னஸ் வந்து இட் ஷுட் பி இன் த கேம் சோ லாங் தட் டெய்ல்விண்ட் வரும்போதுலாம் அது வந்து ரைட் பண்ணிட்டே இருக்கலாம், இல்லை டெய்ல்விண்ட்லேயே ஒரு பிஸ்னஸ் கிரியேட்டும் ஆகலாம். எக்ஸாக்ட்லி த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ காண்ட் அக்ரி மோர். ஏன்னா பிஸ்னஸஸில் வந்து வேர் பீப்புள் எண்ட் அப் மிஸ்ஸிங் அவுட் இருக்குல்ல, யூ டோன்ட் ஸ்டே லாங் இனஃப் இன் த கேம் டு கேட்ச் அ டெய்ல்விண்ட். யூ ஜஸ்ட் கிவ் அப் ஈஸிலி. தட்ஸ் வேர் the stamina நான் அதை டிஃபைன் பண்ணுவேன். The biggest strength for an entrepreneur is, last time நான் வந்து determination சொன்னேன், this time I want to change it to the stamina, because determination இருக்குன்னு வச்சுக்கலாம். Stamina, it's about how long you keep running, where you just can't now go back or you just won't lose, but you can't be running out with stupid things also. The fundamentals நான் சொன்னதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும், so that you are long enough to catch a tailwind and you explode from there. Okay. Or tailwind இருக்குன்னு தெரிஞ்சுட்டு you have to start a business, but again timing matters a lot. Now I want to create a protein powderங்கும்போது it is really tough. ஏன்னா the market is now already saturated with a lot of brands. So plain protein powder probably doesn't work. You probably go and say that this has protein plus these two extra things that are needed na, then probably you might end up getting a share. I'm just another plain unflavored way. I don't think people need one more plain unflavored way. They probably need flavors that are very different, which others don't serve. They probably need protein plus XYZ component, which is good for you. அந்த மாதிரி போனோம்னா it is interesting. இப்போ சூப்பர் யூ பாருங்க, எல்லாரும் வே பண்ணும்போது they said yeast extract protein. That is a differentiation that made them scale that business also. So that continues to happen. So you find those interesting gaps.